நமச்சிவாய வாழ்க. செப்டம்பர் மாதத்திற்கான துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ராசியை எந்த கிரகமாவது பார்க்கிறதா என்று பார்க்கும் பட்சத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வை பெறுகிறார். இவற்றின் அடிப்படையில் நன்மையான விஷயங்கள் அங்கு ஏற்படுகிறது. குரு பார்வையின் அடிப்படையில் ஒரு கிரகம் பார்க்கப்பட்டால் அங்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பது விதியின் அடிப்படை. அந்த வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சுபர் வீட்டிலே அமர்ந்து இருபுறமும் சுபகிர கோள்களால் இடையப்பட்டிருக்கிறது ஒரு பகையிலும். மற்றும் திரிகோண என்ற அமைப்பில் பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய திரிகோணத்திலே சம்பந்தப்படுகிறார். இவற்றின் அடிப்படையிலும் நன்மை தீமைகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொதுவாக அதிக நன்மையும் சற்று தீமையும் இருக்கக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது. சுக்கிர பகவான் வீட்டுடைய துலாம் ராசியிலே இவர் எவ்வாறு பொதுத்தன்மையான வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பட்சத்தில் இன்பகரமான வாழ்க்கை, போஜனத்திற்கு அதிக அடிமையானவர்கள் மற்றும் கவர்ச்சி மற்றும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் மிகவும் நிபுணத்துவம் கொண்டவர்கள், விலை உயர்ந்த பொருட்களை அனுபவிக்க நினைப்பவர்கள் மற்றும் கார், வண்டி, வாகனங்கள், பெரிய வீடு போன்ற அமைப்புகளை வாழக்கூடிய விருப்பம் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய நிலையை பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி இந்த மாதத்தில் கடக வீட்டிலே இடம்பெற்று காணப்படுகிறார். அந்த கடக வீடு என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய உணர்வுகளை போதிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வீட்டின் அடிப்படையில் அங்கே இருக்கும் பொழுது அது ராசிக்கு 10ஆம் வீடாக வருகிறது. 10ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் இடம்பெற்று காணப்படுவது இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சியை காட்டக்கூடிய நிலையை பார்க்கப்படுகிறது. தொழில் வளர்ச்சி மிகுந்து காணப்படும். பொறுமையாக இருந்து வெற்றி அடையக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். பொறுப்புத்தன்மையை கூட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். தொழில் என்று வரும்பொழுது மிகவும் அற்புதமாக நிலைநாட்டி வெற்றியை காணக்கூடிய நிலை இந்த மாதத்தில் ஏற்படுத்தும். இரண்டு புறங்களும், ஒரு புறம் குரு பகவானும் மறுபுறம் புதன் பகவானும் இடம்பெற்று சுபகத்திரி யோகத்திலே அமையப்பெற்ற சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையை கொடுக்க காத்திருக்கிறார் என்று எடுத்து காட்டுகிறது. செயலும் செயலாக்கமும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. திரிகோணத்திலே சனி பகவானுடைய ஆதிக்கம் அங்கு செலுத்துகின்ற பொழுது நண்பர் வகையில் அவற்றை நன்மையை செய்ய காத்திருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஒருபுறமும் தொழில் வளர்ச்சியில் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையை பெற்றிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வளர்ச்சி என்ற அடிப்படையில் பெருநிறுவனமாக இருந்தாலும் சரி, குறு நிறுவனமாக இருந்தாலும் சரி, நடுத்தர நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவற்றின் அடிப்படையில் இந்த மாதம் மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக சற்று சுணக்கி இருந்த வாழ்க்கை அமைப்பு சற்று மாறத் தொடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை வெற்றியடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது. புதிய ஆளுகளை கிடைக்கக்கூடிய நிலை அங்கு ஏற்படும். மாற்று வகையான சிந்தனை மூலம் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுடைய அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அங்கு நீர் ராசி என்ற அடிப்படையில் இவர்கள் கடல் கடந்து சென்று வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். கடல் கடந்த தொழில் வகையில் உற்பத்தி அல்லது முதலீடு ஈர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அங்கு ஏற்படும். அவற்றின் மூலம் வெற்றி காணக்கூடிய நிலை அங்கு இருக்கிறது. அடுத்ததாக வேலை என்று போகின்றோம். 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டிலே சனி பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார். கர்மவாதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு வீட்டிலே இருப்பது அங்கு சனி பகவானை செவ்வாய் பகவான் பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அவற்றின் அடிப்படையில் நன்மை செய்யக்கூடிய காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நன்மை பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஏன்? குரு பகவான் வீட்டிலே அமர்ந்திருக்க காரணத்தின் அடிப்படையில். கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் நிலை அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அந்த ராசிக்கு 12ஆம் வீடு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டிலே சனி பகவான் இருப்பது மிகவும் அற்புதமான நிலையை காட்டுகிறது. கடல் கடந்து செல்லக்கூடிய வேலைக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். அவற்றின் மூலம் வெற்றி காணக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அங்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்களின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சில பிரச்சனை ஏற்படத்தான் செய்கிறது. ஏனென்று சூரிய பகவானுடன் கேது பகவான் இணக்கம் பெற்று காணப்படுகின்ற அடிப்படையில் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. அரசியல்வாதிகளின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் சற்று கவனமாக பேசக்கூடிய நிலையின் அடிப்படையில் சற்று கவனமாக இருப்பது நன்று. அதாவது குடும்பம், அதாவது 2ஆம் வீடு என்று வருகின்றோம். இந்த 2ஆம் வீடு என்று சொன்னால் என்ன? குடும்பம், வாக்கு, தனம் என்ற அடிப்படையில் நான் பார்க்கின்றோம். குடும்பம் என்று சொல்லும் பொழுது குடும்ப நபர்களுடைய மொத்த
நபர்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அடிப்படையில் வாழ்க்கைத்தன்மை இந்த மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கப்பட்டால், சுக்கிர பகவானும் சனி பகவானும் திரிகோணத்தில் அமையப்பட்டிருக்கும் போது ஒரு சிலருக்கு பிரச்சனையும், ஒரு சிலருக்கு சனி பகவானுடைய திரிகோணத்தில் வருவதால் சில பிரச்சனைகளும், சுக்கிர பகவான் திரிகோணத்தில் வருவதால் நன்மையும் ஏற்படக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. வாக்கு என்று வரும்பொழுதும் அவ்வாறு தான். சில வாக்குகள், ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் காப்பாற்றக்கூடிய நிலை இல்லாத தன்மையை ஏற்படுத்தும். தனம் என்று வரும்பொழுது பொருளாதாரம் இந்த மாதத்தில் வளர்ச்சியை இருந்த போதிலும் கூட பிற்பகுதியில் தான் தரக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. மூன்றாம் வீடு என்று வரும்போது குரு வீடு, அங்கே தனுசு வீடாக வருகிறது. தனுசு வீட்டினுடைய அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நேராக 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. இவர்கள் மேற்கொண்ட காரியம் வெற்றியடையக்கூடிய நிலை அங்கே ஏற்படக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. நான்காம் வீடு என்ன? வண்டி வாகனங்கள் மற்றும் முதலீடு, தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சுக்கிர பகவான் பார்வையின் அடிப்படையில் இந்த மாதத்தில் தாயாருடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையை காணக்கூடிய நிலையாக இருக்கிறது. முதலீடு என்று வரும்பொழுது இவர்கள் வேறு வகை இதழுக்கு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, அல்லது தொழிலுக்கோ மற்றும் இடம் வாங்குதலோ அல்லது வாகனம் வாங்குவதோடைய நிலையோ இவற்றை ஏற்படும் பொழுது முதலீடு செய்யலாமா என்ற கேள்விக்கு வரும் பொழுது அவர்கள் முதலீடு செய்யக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. ஏன்? சுக்கிர பகவானுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் வண்டி வாகனங்கள் சேர்க்கை, வீடு கட்டுதல் மற்றும் பழைய வீடு வாங்கி கொள்ளுதல் போன்ற அமைப்பின் அடிப்படையில் அங்கு இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக அங்கு பார்க்கப்படுகிறது. ஐந்தாம் வீடு என்று வரும்பொழுது குழந்தையினுடைய ஆதிக்கம், குழந்தைகளுக்கு, அதாவது திருமணம் செய்து கொண்டவர்களுடைய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக அங்கே இருக்கிறது. வெகு காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை தரிக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. குலதெய்வத்தினுடைய அருள் அடிப்படையில் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது. பூர்வீக சொத்து என்று வருகின்றோம். பூர்வீக சொத்தில் அங்கு ராகு பகவான் இருப்பது சில பிரச்சனை ஏற்படுத்தலாம், பிற்பகுதி நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அங்கு இருக்கிறது. 6ஆம் வீடு கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கப்படும் பொழுது கடன் ஏற்படுகிறதா என்றால் கடன் ஏற்படுகிறது. அது நன்மையான கடனாக மாறுகிறது. நோய் என்று வருகின்றோம். சனி பகவான் அங்கு இருப்பது செவ்வாயின் பார்வையின் அடிப்படை இருக்கும் பொழுது நோய் ஒரு சில அங்கு குடும்ப நபர்களுக்கோ அல்லது அவருக்கோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனை செல்லக்கூடிய நிலை ஏற்படும். வழக்கு என்று வருகின்றோம். வழக்கு தீவிரமான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. குரு வீடாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு சிலருக்கு சிறிய வழக்காக முடியக்கூடிய அமைப்பாகவும், ஒரு சிலருக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அங்கு பார்க்கப்படுகிறது. 7 என்று சொன்னால் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அல்லது அதாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள். 7ஆம் வீடு வந்து கலத்திரஸ்தானம், திருமணம் ஆகாதவருக்கு திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடிய நிலை அங்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. திருமணம் மாணவர்கள் என்ற அடிப்படையில் வரும்போது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடக்கூடிய நிலையாகவும், ஒரு சிலருக்கு பயணங்கள் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிலையாகவும், ஒரு சிலருக்கு மங்கள காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையாகவும் அங்கு இருக்கிறது. நண்பர் என்று வருகின்றோம். 7ஆம் இடம் என்பது நண்பரை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நண்பர் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும், உங்களுக்கு உதவக்கூடிய நிலையாக இல்லை என்ற எடுத்துக்காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கவனமாக இருப்பது நன்று. அதிர்ஷ்டம், ஆயுள் என்ற அடிப்படையில் 8ஆம் இடத்தை நாம் பார்க்கின்றோம். அதிர்ஷ்டம் என்று வரும்பொழுது அவர்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படுகிறதா என்றால் மாறுபட்ட சிந்தனை அடிப்படையில் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அங்கு இருக்கிறது. ஆயுள் பற்றாக்குறை இல்லாத நிலையையும் அங்கு பூர்த்தி செய்யக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில் முன்னோர்கள், அதாவது அப்பாவுடைய அப்பா, அதாவது தாத்தா வகையினுடைய ஆசீர்வாதங்களும், அப்பாவுடைய பொருளாதார ஒரு சில பிரச்சனைகளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவக்கூடிய நிலையும் அங்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு பதவியை வகுக்கக்கூடிய நிலையும், ஒரு சிலருக்கு தலைமை பண்பை ஏற்கக்கூடிய நிலையும், ஒரு சிலருக்கு கோவிலில் தர்மகர்த்தாவாக ஆகக்கூடிய நிலையும் அங்கு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. பொதுவாக இந்த 9ஆம் இடத்திற்கு சிறப்பு பண்புகளாக அங்கு தோன்றுகின்றன. ஒரு சிலருக்கு யாத்திரை சென்று வரக்கூடிய நிலை ஏற்படுத்தும். 11ஆம் வீடு லாபமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இடம் அந்த சிம்ம வீடு. சிம்ம வீட்டிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். அங்கே கேது பகவானும் இருப்பது மகிழ்ச்சி இருக்கிறதா என்று பார்க்கப்பட்டால் சில தடைகள் வருகிறது மகிழ்ச்சிக்கு. ஏன் என்று வரும்பொழுது அங்கே கேது பகவான் இருப்பது மகிழ்ச்சிக்கு குந்தகமான நிலை ஏற்பட்டாலும் 11ஆம் வீடு அசுப வீடாக இருந்து தீமையை
முதலில் காமிச்சு மிகப்பெரிய நன்மைக்காக காத்திருக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கு நிரம்புகிறது என்று எடுத்து காட்டுகிறது. விரயத்தின் அடிப்படையில், பொருளாதார விரயத்தின் அடிப்படையில் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. பொதுவாக இந்த மாதத்தில் நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது. நமசிவாய வாழ்க.